ஹாய் கைஸ், வெல்கம் டு அவலன் டைரி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான vlog பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எனக்கு காலேஜ் இருக்குது. அதுவும் அதிசயமாக நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். நினைக்கும் போதே லைட்டாக பெருமையாக இருக்குது. ஆனால் சீக்கிரம் வேலை செய்யணும். இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே உட்காந்துருப்பேன். 6:05 ஆகுது, ஆரஞ்சு ஆகுது. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் சமந்தா மாதிரி போய் பழச்சிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசை தான். பட் அந்த செருப்பும் இந்த செருப்பும் ஒன்றும் இல்லை. அதனால நான் போய் குளிச்சுட்டு வரேன்னே சொல்லிட்டு போகிறேன். நேற்று சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக சாமி கும்பிட்றதுனால எங்கள் அம்மா பூவெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. வேகமாக குளிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு பீட்ரூட் ஜூஸ் குடிக்க வந்துட்டேன். ஏன்னா என் மூஞ்சில் 300 பிம்பிள் டெய்லி வருது. பீட்ரூட் ஜூஸை பீர் மாதிரி எதுக்கு குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா அதில் ஜிஞ்சரும் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. அதனால தான் இப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும்னு வேகமாக குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியெல்லாம் ஒரே சந்தோஷம். இவ்வளோ சீக்கிரமாக காலேஜில் யாரும் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். வாட்ச்மேனே 2 நிமிஷம் என்னை மேலேயும் கீழேயும் வாட்ச் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ சீக்கிரமாக நான் காலேஜுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக 8 o'clock எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். டைம் இப்போது 7:50 ஆகுது. இவ்வளோ எம்டியாக இருக்கே, என்ன விஷயம்னு யோசிச்சுக்கிட்டே ஐடி கார்டையும் மாட்டிட்டு கிளாஸ்க்கும் வந்துட்டேன். லிட்ரலாக காலேஜில் யாருமே இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். பாருங்கள், 3 வாட்ச்மேன், நான் அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் தான் கொஞ்சம் பேர் இருந்தோம். ஸோ பயமாக இருந்தது. அது பயமாக இருக்கீங்க என்னன்னா எல்லோரும் 1 hour டிலேவாக வருவாங்க போல் காலேஜுக்கு. அந்த மெசேஜ் குரூப்பில் இருக்குது, நான் பார்க்கல. குரூப்பை பார்க்காம 8 மணிக்கு காலேஜுக்கு வந்துட்டேன். இங்கே வந்தால் யாருமே இல்லை. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஒரே ஒரு மேம் இருக்காங்க. அதனால் அந்த தைரியத்தில் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா காலேஜ் பார்க்க ஒரு மாதிரி டெரராக இந்த பூத் பங்களா மாதிரி இருக்குது. நல்ல வேலை மேம் வந்தாங்க. கஷ்டப்பட்டு சீக்கிரமாக வர நாள் தான் இது மாதிரி புதுசாக ஏதோ கொண்டு வருவாங்க காலேஜில். ஆக்சுவலாக நேற்று கிராஜுவேஷன் டே இருந்தது என்னோடய காலேஜில். அதனால தான் இப்படி டிலே பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக குரூப் பார்த்துருக்கணும். அப்போ தூங்கி எழுந்துச்சி பொறுமையாக வந்திருப்பேன். அதே மாதிரி 6 மணிக்கு எழுந்துச்சல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு அதையுமே பண்ண முடியல என்னால். டைம் ஆகிடுச்சு. சரி ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஈவினிங் பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டேன். அதையாவது பண்ணிவிட்டு அழகாக வந்திருப்பேன். ஒரே ஒரு பஸ் வருது, யாருமே இல்லாமல் ஒரு பஸ் மட்டும் வந்துட்டு போச்சு. கிளாஸில் 1/4 பேர் வந்துட்டாங்களா, அதனால எனக்கு பயம் தெரியல. எமர்ஜென்சியில் இருக்கா. ஒரு 9 o'clock கிட்ட என்னோடய டோலிஸ் எல்லோரும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. கிளாஸே நிறைஞ்சு போயிடுச்சு. இவங்க வரத்துக்குள்ளே என் மண்டையை பிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லு கைஸ், வாங்க நம்ம ஃப்ராங்கி சாப்பிடலாம். நாங்கள் ஸ்லைஸ் கேன்டீனில் சாப்பிட்டு பேக் டு பேக் கிளாஸஸ் இருந்தது. ஒரே தலைவலியாக இருந்தது, ஏன்னே தெரில. அன்னைக்கு ஒருத்தி தூங்கிட்டா. மேம் தெரியல, மேம் அங்கே தான் இருக்காங்க. மேம் தெரிஞ்சா எனக்கு கொண்டுருவாங்க. நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சால் மேம் என்ன வெட்டி கெட் அவுட் இறைமதி கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மேம் இல்லாதனால தான் நாங்கள் இப்போ சந்தோஷமான்னு சொல்ல முடியாது. ஐயோ, நான் அப்படி எடுக்கிறோம். சாரி மேம். அது அவங்க ஆயிரத்த ஸ்லிப்பாக எடுத்து வேற ஒன்றும் இல்லை. இதை பார்த்துட்டு அவங்க கேட்க போகிறாங்க, என்ன தெரியுமா இப்படிலாம் சொல்கிறேன், இதை போடுவேன். டெலிட் பண்ண மாட்டேன், அதை மட்டும் க்ராப் பண்ணிடுவேன். வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. வீட்டுக்கு போகணும். யாரும் எட்டி வலிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் வச்சுருப்பான்ல. யாரு? நீயா சும்மா இல்லை, ரேண்டமாக எட்டி வலிக்கிற மாதிரி. அவன் கேவலமாக போஸ்ட் கொடுக்குறானோ அவனை எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சு ஸ்டிக்கர் போடுறது தான் இந்த பிள்ளைக்கு வேலை. படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த வேலையாக தான் திரிட்டு இந்த பிள்ளை. சொல்லு சொல்லு, ஏதோ ரீகேட்டு. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட அப்புறம் கூப்பிடு. ஹென்ஸ் இந்த காலேஜுக்கு வராதிங்கன்னு சொல்லி சொல்கிறான்.
vlogல மேம்க்கு அனுப்பி விட்ருவோம். நாங்கள் வந்து 3 மணிக்கு காலேஜ்லேருந்து கிளம்பி இப்போ டைம் என்னடி 3:40க்கு பட்ட பகல் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பட்ட பகல் இல்லையோ, சரி பட்ட ஈவினிங் வந்து வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்கோம். பூந்தமல்லி இவ்வளோ டிராஃபிக்காக இருந்தால் நாங்கள்லாம் எங்கே போகிறது? வீட்டுக்கா? சும்மா வீட்டுக்கு என்ன ரேஸ்? வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் ரேஸ். ஆக்சுவலாக காலேஜ்லேருந்து பஸ்ஸில் தான் வருவோம். பஸ் வந்து எங்களை பைபாஸில் விட்டுறணும். அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்களை பிக் பண்ணிப்பாங்க. எங்கள் அம்மா வண்டி ஓட்டிட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறத நான் எதுக்கு இவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. ஆங்கிளாக இந்த கை வச்சு அந்த கையை வச்சு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஹை கைஸ், குட் மார்னிங். எனக்கு இப்போ குட் மார்னிங் தான். ஏன்னா வந்து நான் காலேஜ்லேருந்து வந்த உடனே பெட்டில் படுத்து தூங்கிட்டேன். இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது எக்ஸாக்டாக. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. நான் ஐடி கார்டை போட்டு தூங்குறேன். எந்த உலகத்தில் இருக்கேனே எனக்கு தெரில. அப்படி தான் நான் எழுந்தேன். நான் விடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். எழுந்தேன் பார்த்தா வந்து 7:30 தான் ஆகுது. பட் தான் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருப்பி vlog எடுத்துகிட்ருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசையாக பிளான் பண்ண விஷயமும் நடக்கலை. நீ கண்டிப்பாக பண்ணுவேன். நான் அப்படியே நல்லா தூங்குறேன், ஒரு வேலையும் பண்ணலை. ஓகே, என்னோடய வயிறு சாப்பாடு கேட்டு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து சாப்பிட போகிறேன். அதே மாதிரி நீங்கள் அடுத்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி காலேஜ் கண்டென்ட்டும் அப்படி இல்லாத உருப்படியான கண்டென்ட்டும் நீங்கள் கேட்டால் நான் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.